வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் +2 முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ. அதில் என்னென்ன ஸ்கோப் எல்லாம் இருக்குது 2025ல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கும்போது 2029 முடிச்சு வரும்போது அந்த டைமில் ஸ்கோப் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இருக்கிற ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? ஓகே. என்னோட நேம் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ராட் ஏரியாவாக இருக்கும். அதாவது அதில் என்னென்னலாம் படிக்கணும்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கும், தெர்மல் இன்ஜினியரிங் இருக்கும், டிசைன் ரிலேட்டடான ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓல்டஸ்ட் எவர்கிரீன் சொல்லுவாங்க. அப்புறம் ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதில் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடான ஏரியாவில் இருக்கும். அடுத்தது அதில் என்னென்னலாம் மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், டிசைன், அனலைஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டைன் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ராட் ஏரியா இருக்கும். பர்டிகுலர் செக்டார், ப்ராட் ஏரியா அப்படின்னு என்னென்னா, இப்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா அது ஒரு குறிப்பிட்ட செக்டார். சரியா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பகுதி அது. அதுலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போதே ஆட்டோமொபைல் செக்டாரும் படிச்சிருவோம். மேனுஃபேக்சரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பார்ட். ஓகேங்களா? ஏரோஸ்பேஸ் படிக்கிறாங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். தெர்மல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிப்பாங்க, என்ஜின்ஸ் ரிலேட்டடாக படிப்பாங்க, எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸ்பெஷலைஸ்டாக இருக்காது. எப்பயுமே நம்ம ப்ராட் ஏரியா சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல, எது நமக்கு வரும் வராது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ராட் ஏரியாவை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து எமர்ஜிங் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னென்னலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபியூச்சருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி 4.0 நோக்கி மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஐஓடி, ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஆட்டோமேஷன் கொண்டு வராங்க. அடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, இன்டர்நெட் பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இண்டஸ்ட்ரி 4.0வில் டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது, எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. 3D பிரிண்டிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ப்ராடக்ட் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக உற்பத்தி பண்ணுறாங்க. சஸ்டைனபிள் க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜி அதில் உருவாகி. க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜினா கன்வென்ஷனல் டைப், பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக இவி, சரிங்களா, பொல்யூஷன் ஃப்ரீ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அட்வான்ஸ் மெட்டீரியல் அண்ட் நேனோ டெக்னாலஜி. ஓகேங்களா? மெட்டீரியல் வந்து இம்ப்ரூவ் ஆன நல்ல ஒரு குவாலிஃபைடு மெட்டீரியல்ஸ், அப்புறம் ரேட்டு கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி அதில் இருக்க மெமரி, அதாவது மெட்டீரியலுக்கான மெமரி, அப்புறம் அதில் மெட்டீரியலில் எது சூட்டபுளாக இருக்கும் அதில் நிறைய டெக்னாலஜி வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. எங்கே இதில் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எமர்ஜ் ஆகிற டெக்னாலஜிஸ் இது எல்லாமே. அடுத்தது கோர் இண்டஸ்ட்ரி ஹையரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர். யாரெல்லாம் எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரை எடுத்துக்கிறாங்க? மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், ஹெவி மெஷினரி, இவங்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும். எனர்ஜி செக்டாருக்கு ரெனியூபிள் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் பவர், அதற்கு எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீடு இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஏஐ, இன்டகிரேட்டட் மெஷின், நியூ மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட நீடு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட நீடு இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டிசைன் இன்ஜினியராக போகலாம், அதில் கேட் கேம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ரெனியூபிள் எனர்ஜி இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர், அப்புறம் டேட்டா ட்ரிவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. அதை படிச்சுட்டு டேட்டா ட்ரிவன்
மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம போக முடியும். இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாப்ஸ். இது வந்து இது மட்டும் இருக்காது இந்த ரோலு. இன்னும் ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக. சரிங்களா? இது ப்ராடா இருக்க ஒரு குறிப்பிட்ட ரோல்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகே. என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் 2029ல கிராஜுவேட்டா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல கேட், கேம், மேட்லேப், ஆன்சிஸ், ஐஓடி, ஏஐ இன் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் என்னன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங், அப்படி கம்ப்யூட்டர் எய்டட் மாடலிங், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில். அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமிங் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. டிசைன் சாஃப்ட்வேர் இருக்கும். சரிங்க. மேட்லேபுங்க அப்படிங்கிறது நியூமெரிக்கல் மெத்தேட வச்சு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்சிஸ் வந்து ஒரு டிசைன் வந்து போட்டோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஐஓடி இன்டர்நெட் பேஸ்டு கண்ட்ரோல். ஓகே. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்டர்நெட் மூலமாக நம்ம ரிமோட்ல இருந்து நம்ம தூரமாக இருந்தே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம கற்றுக்கணும். அடுத்து சாஃப்ட் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும். டெக்னிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அடுத்து சர்டிஃபிகேஷன் சிக்ஸ் சிக்மா, பிஎம்பி, ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். சிக்ஸ் சிக்மா அது இது எல்லாமே என்னன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஎம்பி அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டடீஸில் சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஏஐ தான். சரிங்களா? அது ஏஐம்பாங்க. எம்எல், மெஷின் லேர்னிங், அந்த கோடிங்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு இருந்துச்சு. இல்லை இதில் நீங்கள் எல்லாமே படிக்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் இப்போ மேட்லேப் ஓகே தெரியுது. இல்லை ஆன்சிஸில் நீங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இல்லை ஐஓடி இல்லை ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் படித்தா கூட போதும். எதுலையாச்சும் ஒன்று இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில் கண்டிப்பாக இருந்துக்கணும். ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் அனாலிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் இது கம்பல்சரி இருக்கும். அடுத்து சிக்ஸ் சிக்மா, பிஎம்பி இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது தேவைப்படும். ஓகே. நமக்குன்னு ஒரு பாத் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அது ரிலேட்டடாக ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டும் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் ப்ராட் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணுறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் ஏரியா. அதில் நமக்கு தெர்மலா, டிசைனா, மேனுஃபேக்சரிங்கா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ரிலவெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சாஃப்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டடீஸ் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷலைசேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்னா எம்டெக் பண்ணலாம். சரிங்களா? ஹையர் ஸ்டடி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இ எம்டெக்கில் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், ரோபோட்டிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எம்பிஏ படிக்கணும்னா ஆப்ரேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சவங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எம்எஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே படிக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேஷன் இன் இண்டஸ்ட்ரி 4.0, அப்புறம் ஐஓடி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்க கோர்சஸ், ஹையர் ஸ்டடி எஜுகேஷன்ஸ்க்கான ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். சரிங்களா? அடுத்து ஆண்டர்பிரினர் ஆகுறீங்க, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன ஃபீல்டுலாம் ஆகலாம்? 3D பிரிண்டிங், மேனுஃபேக்சரிங், ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி பண்ணலாம். சஸ்டைனபிள் எனர்ஜி அதாவது சோலார், விண்டு, இவி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ட்ரோன், ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? பண்ணுறதுக்கான நம்ம முயற்சி பண்ணலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நம்ம அதாவது சுயமாக ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிக்கிறீங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஜாபில் ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது, டிஆர்டிஓ. ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ராக்கெட் சென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அது. டிஃபென்ஸ் டிஆர்டிஓ, பெல், அப்புறம் என்டிபிசி, ஓஎன்ஜிசி, ரயில்வேல,
அப்புறம் யூபிஎஸ்சி என்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு செக்டார். என்ன சார் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஐஇஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது. இப்போ கலெக்டர் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க, இல்லை மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பொலிட்டீஷியன், அப்புறம் மேனேஜ்மெண்ட் பீப்புள். கலெக்டர் இருக்காருன்னா அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் பீப்புள். அவருக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ அந்த மாதிரி பெருசாக வாய்ப்புகள் இருக்காது, அதாவது கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க. ஆனால் ஐஇஎஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான், அதாவது இன்ஜினியரிங்கில் வெல்வெஸ்ஸாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் சர்வீஸ் அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபீல்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங். இப்போ ஒரு பாலமோ இல்லை ஒரு இது ரெடி பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக தான் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு இவங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் முடிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட், அதில் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எதுக்கு? மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் 2029 எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போது. அப்போது ஆனால் நீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்குது, ஏகப்பட்ட வேலைகளும் இருக்குது. இப்போ கண்டிப்பாக 2029 ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 2029 அதிகமாக இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்துட்டோம். அந்த ஸ்கில்லை நாம் கரெக்டாக டெவலப் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நியூ டெக்னாலஜி என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜிஸ். பழைய லேத்தே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. மேன் பவர் கம்மி ஆகிட்டு ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் போயிடுவாங்க. அப்போது நம்ம பழைய லேத் மிஷின்லேயே யாரும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது இன் ஃபியூச்சர். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிக்கணும். அதுக்கு ஸ்கில் நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ஸ்கில் பண்ணிக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாதிரி அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஓகே, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். காலேஜ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன், 8012471071. என்னோட நேம் மகேந்திரன். நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க, எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 12th முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள், காட்டுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிகமாக படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஃபீல்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாயினிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தேவையான ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இல்லை ஆட்டோமொபைல் செக்டாரும் சரி எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரோட வாண்டட் வந்து அதிகம்தான் தேவைப்படுது. ஆனால் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. 2029 கண்டிப்பாக கிராஜுவேட்டாக வெளியே வர ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். அதே சமயத்தில் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபீல்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நாம் மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபீல்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கணும். அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பியூர் அண்ட் குட் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாற முடியும். தேங்க்யூ. கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னை கேளுங்க. தேங்க்யூ.